தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு திரைப்பட தயாரிப்பாளர் JM பஷீர் ஏற்பாட்டில் சென்னை அண்ணா சாலை ஹஸ்ரத் சையத் முசா காதிரி தர்காவில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் லண்டனைச் சேர்ந்த தம்பதியினர் உடன் இருந்தனர். மேலும் JM பஷீர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா சாலை தர்காவில் வழிபாடு நடத்தப்பட்டது என்றும், பின்னர் அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது என்றும், அதேபோல் தமிழகம் முழுவதிலும் உள்ள முக்கியமான 48 தர்காக்களில் பிரியாணி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும் கூறினார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக பொறுப்பேற்ற இத்துறையின் சிறப்பு பாமரனுக்கும் தெரிய வந்து, சாமானிய விளையாட்டு வீரர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் சர்வதேச அளவில் சாதனைகளை புரிய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக துணை முதல்வர் திகழ்கிறார் என்று அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் JM பஷீர். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் எங்க அருமை அண்ணன் உதய அண்ணாவுடைய 48வது பிறந்த நாள். இந்த 48வது பிறந்த நாள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 48 தர்காக்கள்ல நான் அவர் பிறந்த நாளுக்காக ஏழை எளியவர்களுக்கு பிரியாணி வழங்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். இதே மாதிரி நாகூர் தர்கால நான் அவருக்காக பிரியாணி போட்டேன். ஒவ்வொரு தர்காக்களையும் முக்கிய தர்காக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அனைத்து தர்காக்கள்லையும் ஏழை ஏரியாவுக்கு நாங்க பிரியாணி போடுறதா வேண்டியிருக்கோம். அதனால இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மட்டுமில்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஆட்சி நடக்குது. மத விரோத ஆட்சியை எதிர்த்து மத்தியில் இருக்கக்கூடிய BJP அரசாங்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் நீண்ட காலமாக ஆதரித்துக் கொண்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் திமுக தான் பெட்டா இருக்கும். திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் கடந்த காலமா எல்லாமே ஓட்டு போட்டு இருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தலையும் 400 இடங்களையாவது வெல்லணும்னு சொல்லி துணை முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம். இந்த சாப்பாடு எல்லாம் வல்ல இறைவனை போய் சேர்ந்து அவர் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக லண்டன்ல மிஸ்டர் ஜோஷுவா வந்திருக்காரு. அவரு துணை முதலமைச்சரை பத்தி பேசணும்னு என்கிட்ட கேட்டாரு. அவர் இப்ப பேசுவாரு. வணக்கம், good evening. I'm here to wish happy birthday to Unedidi Stalin. I come all the way from London. We hear even there of the great things he's doing, and when I come to Chennai now, I can see them all around me. Happy birthday. இல்ல, உதயநிதி ஸ்டாலின்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில். எந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேரும் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியாது உதயநிதி ஸ்டாலின். அந்த துறையில் அவர் ஜொலிச்சதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வந்திருக்காரு. ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் உதயநிதி ஸ்டாலின் போய் சேர்ந்திருக்காரு. இதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் அவரை பாராட்டுறாங்க, அவரை போற்றி வணங்குறாங்க.